தாமும் தனது கணவர் இன்ஷாலுங்கும் ஆடம்பர ஹஜ் பேக்கேஜ் நிதி ஆதரவில் புனித ஹஜ் யாத்திரையை மேற்கொண்டதாகவும் தனி ஜெட் விமானத்தில் பயணித்ததாகவும் கூறப்படுவதை PKR துணைத் தலைவர் நூருல் ஈசா அன்வார் மறுத்துள்ளார். மாறாக சவுதி அரேபிய தூதரகம் வெளியிடும் மூஜாமாலா விசாவிலேயே தாங்கள் மெக்கா சென்றதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூத்த மகளான அவர் சொன்னார். தங்குமிடம், போக்குவரத்து உள்ளிட்டவற்றை பதிவு பெற்ற சுற்றுலா முகவர் நிறுவனமான மிம் டிராவல் பார்த்து கொண்டது. வர்த்தக விமானத்தில் சொந்த செலவில் பயணம் செய்தோம் என தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் கூறினார். அவதூறு பரப்பப்பட்டது போல தனி ஜெட் விமானத்தில் நாங்கள் பயணிக்கவில்லை. லட்சக்கணக்கான மற்ற ஹஜ் யாத்ரீகர்களைப் போலவே நாங்களும் சென்றோம் என நூருல் ஈசா கூறினார். அங்கு மீனாவில் மற்ற மலேசிய யாத்ரீகர்கள் தங்குமிடம் அருகில் தாங்கள் தங்கியிருந்த இடத்தில் பிடிக்கப்பட்ட புகைப்படத்தையும் ஆதாரமாக அவர் பகிர்ந்துள்ளார். தனது ஹஜ் பயணம் குறித்து வதந்திகள் பரவிய நிலையில் அதனை மறுத்து உண்மையை விளக்க வேண்டிய கடமை தமக்கு இருப்பதாக அவர் சொன்னார். என்னதான் அரசியல் களத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மத கடமை தொடர்பில் அவதூறுகளையும் கட்டுக்கதைகளையும் அவிழ்த்துவிடக்கூடாது என நூருல் ஈசா நினைவுறுத்தினார். நூருல் ஈசாவும் அவரின் கணவரும் பெரும் நிதி ஆதரவில் தனி ஜெட் விமானத்தில் சொகுசு ஹஜ் பயணம் மேற்கொண்டதாக முன்னதாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவியிருந்தன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.